திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகா தேரோட்டம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், இந்த தேரோட்டத்தில் எவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க? பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? எண்ணிக்கை அடிப்படையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாளான இன்று தேரோடும் வீதியில் காலை முதல் தற்பொழுது வரை 3 ரதங்கள் தற்பொழுது விமர்சையாக சென்று கொண்டிருக்கிறது. காலை விநாயகர் தேர் புறப்பாடு நடைபெற்றது. அது நிலையை அடைந்தவுடன் முருகர் தேரானது நிலை கொண்டாடுகிறது. தற்பொழுது அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அமர்ந்து மாட வீதியில் வலம் வரக்கூடிய மகா ரதமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு குவிந்துள்ளார்கள். குவிந்து மாட வீதியில் வந்து கொண்டிருக்கும் இந்த மகாரதத்தை வடம்பிடித்து இழுத்து வருகின்றார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. எங்கு பார்த்தாலும் இந்த மாட வீதிகளில் மக்கள் தலையாகவே காட்சியளிக்கிறது. அண்ணாமலை கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா என பக்தி முழக்கமிட்ட பக்தர்கள் தற்பொழுது தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இங்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில் சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி மாடவீதி முழுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாடவீதியில் காலை முதல் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. தேரோட்டம் முழுமையாக நிறைவடைந்த பிறகு இந்த பகுதி முழுக்க அனைவருக்கும் மின்சாரமும் வழங்கப்படுகிறது. இதற்காக கட்டுப்பாடுகள் என்று பார்த்தோம் என்றால் மாடவீதியில் கற்பூரம் ஏற்ற முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வராமல் இருக்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் தற்பொழுது வரை இந்த தேரோடும் வீதி என்பது மக்கள் வெள்ளத்திலே காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாட்டீல், தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன், நகரின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்த தேர்வை வடம்பிடித்து இழுத்து தற்பொழுது இருக்கும் காட்சி நம்மால் காண முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.